இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கு, அதாவது 4th யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும், அதே மாதிரி நம்ம எப்படி அந்த டயக்ராம்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் சொல்றேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்ல பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு A4 நோட் பண்ணி வச்சுக்கோ, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே முன்னாடியே நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டால் டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. நான் டயக்ராம்ஸ் போகிறேன்னு சொல்லி அதிக டைம் எடுத்துட்டீங்கன்னா ஏதாவது 10 மார்க் கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த தவறை பண்ணிடாதீங்க. ஸோ முன்னாடியே வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த கொஸ்டின் நேம் எழுதிட்டு அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து இப்போ நான் சொல்கிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்முடைய கிளாஸில் சேனல்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஓகே. இப்போ யூனிட் 4 பாருங்க, கலைத்திட்ட இணக்கம். இந்த யூனிட் 4ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள். செகண்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள். தேர்டு 10 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். 4th கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள். இந்த 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கியமானது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அந்த டயக்ராம்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள். இதுல வந்து 4 பாயிண்ட் இருக்கு. ஒன்று கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு. அந்த முதல் பாயிண்ட் கீழே 2 பாயிண்ட் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு என்பதன் வரையறை. அடுத்து UDL-இன் முக்கிய அம்சங்கள். செகண்ட் தலை பாருங்க, வேறுபட்ட கற்பித்தல்கள். இந்த தலைப்பு கீழே 2 தலைப்பு வரும். ஒன்று வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் என்பதன் வரையறை, 2 வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் முக்கிய அம்சங்கள். அடுத்து 3வது ஹெட்டிங் பாருங்க, கற்றலுக்குரிய அனைவருக்குமான வடிவமைப்பு வேறுபட்ட கற்பித்தலிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்தி காட்டுகின்றன. அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளில் UDL மற்றும் DI ஒருங்கிணைக்கப்படுதல். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த 4 தலைப்புகள் வரும். சரிங்களா? இந்த டயக்ராம்ஸ் நீங்க A4 ஷீட் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள். 3 உத்திகள் இருக்கு பாருங்க. 1 சக மாணவர் பயிற்சி அளித்தல், 2 கூட்டுறவுடன் கற்றல், 3 இணைந்து கற்பித்தல். இந்த 3 தலைப்பு இருக்கு. இதுல ஒவ்வொரு கீழையும் ஒரு டயக்ராம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 1 பாருங்க, இந்த சக மாணவர்கள் பயிற்சி அளித்தல். அதுல 2 தலைப்பு வரும். 1 சக மாணவர் பயிற்சி அளித்தலில் இடம்பெறும் படிநிலைகள், 2 சக மாணவர் பயிற்சி அளித்தலின் நன்மைகள். அடுத்து 2வது தலைப்பு பாருங்க, இந்த கூட்டுறவுடன் கற்றல். இதுல வந்து 4 தலைப்பு வரும். 1 கூட்டுறவுடன் கற்றல் என்பதன் பொருள், 2 உள்ளடக்கிய வகுப்பறையில் கூட்டுறவுடன் கற்றல், 3 கூட்டுறவு கற்றலை செயல்படுத்துதல், 4 கூட்டுறவு கற்றலின் நன்மைகள். இந்த 4 தலைப்பு வரும். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க, இணைந்து கற்பித்தல். இணைந்து கற்பித்தல்ல மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 1 இணைந்து கற்பித்தல் என்பதன் வரையறை, 2 இணைந்து கற்பித்தலின் நோக்கம், 3 இணைந்து கற்பித்தலுக்கான அணுகுமுறைகள். இந்த இணைந்து கற்பித்தலுக்கான அணுகுமுறைகளுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஒருவர் கற்பித்திட மற்றவர் உதவி அளித்தல், 2 இணையாக கற்பித்தல், 3 அணி கற்பித்தல். அந்த ஒவ்வொரு கீழையும் அந்த பாயிண்ட்ஸும் இருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்குரியது. அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். இதுல 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம். 1 உதவிடும் தொழில்நுட்பம், 2 கல்வியில் உதவிடும் தொழில்நுட்பங்களை பயன்பாடும் அவற்றை பயன்படுத்தும் முறையும். இந்த 2 தலைப்பு வரும். சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான
தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள். இதுல வந்து மொத்தம் 5 தலைப்புகள் இருக்கு. 1 மூன்றாம் மொழி கற்பதிலிருந்து விலக்கு. 2 பாடப்பிரிவுகளை தெரிவு செய்வதில் நெகிழ்வுத்தன்மை. இந்த பாடப்பிரிவுகளை தெரிவு செய்வதில் நெகிழ்வுத்தன்மை கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 10ஆம் வகுப்பு நிலையில், இன்னொன்னு 12ஆம் வகுப்பு நிலையில். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க, தனி வினாத்தாள் அளித்திடல். அதுக்கு கீழே 2 தலைப்பு இருக்கு, 10ஆம் வகுப்பு நிலையில், 12ஆம் வகுப்பு நிலையில். சரிங்களா? அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க, எழுத்தர் வாசிப்பவர் வழங்குதல் மற்றும் இழப்பீட்டு நிறம் அளித்தல். அடுத்து 5th பாயிண்ட் பாருங்க, தேர்வு தொடர்பாக வழங்கப்படும் பிற சலுகைகள் மற்றும் வசதிகள். இந்த 5 தலைப்பு வரும். சரிங்களா? இதுதான் 4th யூனிட்டுக்கான 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 5th யூனிட்ல வந்து ஒரு 3 முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. பாருங்க, 5th யூனிட் வந்து உள்ளடக்கிய வகுப்பறை மேலாண்மை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்க கல்வியில் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியர் பங்கு. 3 பாருங்க, சான்று அடிப்படையிலான வகுப்பறை நடத்தை மேலாண்மை உத்திகள். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்க கல்வியில் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்கை வளர்த்திடல். இப்ப பாருங்க, நடுவில் பாருங்க, உள்ளடக்க கல்வியின் குடும்பங்கள், பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மை. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குடும்ப ஈடுபாட்டை அதிகரித்தல். 2 சுற்றுப்புற சமுதாயத்தின் ஈடுபாட்டை உறுதி செய்தல். 3 குடும்பங்கள் ஆர்வலர்களாக செயல்படுதல். 4 குடும்பங்கள் உள்ளடக்க கல்வி பங்களிப்புகளாக செயல்படுதல். 5 பள்ளிகள் குடும்பங்கள் மற்றும் சமுதாய கூட்டாளிகளாக செயல்படுதல். 6 குடும்பங்கள் பிற குடும்பங்களை ஆதரித்தல். 7 பள்ளி நிர்வாகம் மற்றும் மேலாண்மை குடும்பம் மற்றும் சமுதாயத்தின் ஈடுபாடு. இந்த 7 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரோட பங்கு என்ன? முக்கியமான கேள்வி. இப்ப பாருங்க, சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளுக்கான முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்க்க ஆசிரியர் பங்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வகுப்பில் குறைபாடு உள்ள குழந்தைகளை அடையாளம் காணுதல். 2 கூட்டுறவுடன் கற்றல். 3 மாற்றியமைக்கப்பட்ட ஒப்படைப்புகளும் அவற்றை மதிப்பிடலும். 4 பெற்றோர்களின் கவலையை நிவர்த்தி செய்தல். 5 பல்வேறு கற்பித்தல் வடிவங்கள். 6 இணைந்து செயலாற்றும் அணுகுமுறை. 7 கலைத்திட்ட இணக்கங்கள். 8 கற்றல் துணைப்பொருட்களை தயாரித்தல். 9 தனித்தனியாக தனிப்பட்ட உதவி. இதுதான் 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க, சான்று அடிப்படையிலான வகுப்பறை நடத்தை மேலாண்மைகள். இதுல வந்து மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. 1 வந்து பாத்தீங்கன்னா, வகுப்பறையில் கட்டமைப்பை அதிகப்படுத்துதல். 2 விதிமுறைகள் மற்றும் எதிர்ப்புகளை கற்பித்தல், கண்காணித்தல் மற்றும் வலுப்படுத்துதல். 3 அனைத்து மாணவர்களையும் தீவிரமாக ஈடுபடுதல். 4 பொருத்தமான நடத்தைகளை அங்கீகரிப்பதற்கான உத்திகள். 5 பொருத்தமற்ற நடத்தைகளுக்கு பதிலளிப்பதற்கான உத்திகள். 6 பயன்மிக்க அறிவுறுத்தல்கள் மற்றும் கட்டளைகள். 7 செயல்பாடுகளை வரிசைப்படுத்துதல் அல்லது திட்டமிடுதல் அமைத்தல். 8 கற்பித்தலின் வேகம். 9 விருப்பமான செயல்பாடுகளை தேர்வு செய்தல் மற்றும் அணுகல். இதுதான் இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் அதற்கானது. இப்ப சொன்ன டயக்ராம் போட்டுக்கலாம். இப்ப இந்த டயக்ராம் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.